ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நடக்கிற விழா கோயம்புத்தூர் விழாவில் டபுள் டக்கர் பஸ்ஸுக்கான டிக்கெட் வந்து ஆன்லைனில் எப்படி வந்து புக் பண்ணிக்கிறது, ஸோ எப்போ ஸ்லாட் ஓப்பன் ஆகும், எப்படி புக் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ட்டு வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட கூகுள் க்ரோமோ ப்ரௌசர் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ticket9 அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ticket9.comனு ஃபஸ்ட்டாகவே ஒரு வெப்சைட் வரும், www.ticket9.com. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஈவெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு டபுள் டக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட் எப்போ ஓப்பன் ஆகும், செகண்ட் ஸ்லாட் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். செகண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் உள்ளே வந்தீங்கிட்டு புக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புக் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஒரு பீக் டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 10 AM இல்லைனா 4 PM ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா க்யூவில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் பேக் வந்துட்டு அகைன் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த க்யூவில் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 15 மினிட்ஸில் அந்த டிக்கெட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே புக் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து அகைன் ரீட்ரை பண்ணதுனால எனக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போயிடுச்சு. என்ன டேட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ டுடே டேட்டில் எதுவும் அவைலபிள் இல்லை, டுமாரோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது என்னென்ன டைமிங்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஆடை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு நம்பர்லேருந்து ஒரு டிக்கெட் தான் வந்து புக் பண்ண முடியும். மற்ற டேஸில் பார்த்தீங்கன்னா என்னால் 4 டிக்கெட் வந்து புக் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாட்டர்டே சண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு டிக்கெட் தான் வந்து புக் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. யார் ட்ராவல் பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேமு, ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. கீழே உங்களோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிட்டு கீழே கொடுத்துருக்க 2 செக் பாக்ஸும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருக்க செக் பாக்ஸு ஒன்று வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் 2 செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நீங்கள் கொடுத்த வாட்ஸ்அப் மொபைல் நம்பருக்குமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வியூ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வியூ டிக்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து ஷோ ஆகும். ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டில் என்ன விஷயங்கள் இருக்கும்னா, உங்களோட நேமு, நீங்கள் எத்தனை டைமுக்கு வந்து ஸ்லாட் புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த புக்கிங் டேட்டு அண்ட் எத்தனை மணிக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து போகிறப்போ கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு ஜஸ்ட் அங்கே போனால் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த பஸ்ஸோட வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற டிக்கெட்டில் உள்ள அதை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே ஏறிக்கலாம். உள்ளே ஏறணும் மேலே சீட் அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களால் மேலே வந்து அனுப்புவாங்க. இல்லை மேலே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா உங்களை கீழே வந்து உட்கார சொல்லிடுவாங்க. பஸ்ஸு ரிட்டன் வரும்போது கீழே இருக்கிறவங்களாம் மேலே வந்துடுவாங்க, மேலே இருக்கிறவங்களாம் கீழே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ டிக்கெட்டுக்கான ப்ராசஸ் என்ன யாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம்.